ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டக்காய்ட் ட்ரெய்லர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு என்னென்னா, இதில் வந்து தெலுங்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏன் தமிழ் ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸே பண்ணலன்னு தெரில. ஒருவேளை தமிழில் டப் பண்ணலையா இல்லையான்றது தெரியல. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ருதிஹாசன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் லீடாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மிருனாள் தாக்கூர் வந்தாங்க. என்னதுன்னு தெரியல அதில் என்ன பிரச்சனைன்றது. கேஸ்டிங் எல்லாமே பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஆத்விசேஷ், ஸோ அவரோட இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லுவோம். மிருனாள் தாக்கூர் அவங்களும் சொல்லவே வேணாம், சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சீதாராமில் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹாய் நானாவில் வந்து நானி கூட நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் சூப்பரான ரோல். அனுராக் கஷ்யப் சொல்லவே வேணாம், சூப்பரான ஒரு ஆக்டர்னே சொல்லுவேன். ஸோ பார்ப்போம், இத்தனை பெரிய கேஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ வாங்க ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். హరి, పెళ్లి చేసుకుందామా? నువ్వు இந்த இதில் தான் வந்துட்டு இருக்காரு போல. నేను ఓ పుట్టోడు. ఫ్లాష్ బ్యాక్ బుడ్డది చిన్న జూలియట్ కావాలి కదా. హే, నువ్వు ఉంటావు కదా? నేనుంటాను కదా. సినిమాటోగ్రఫీ జూలియట్, నాకు నా లైఫ్ మళ్ళా కావాలి. ఫిక్స్. దుబాయ్ పోయే ముందు పని ఉండదు. కొంచెం ఖర్చు అవుతుంది, 80 నుంచి కోటి దాకా. కోట? మీరు డబ్బులు ఇస్తే కానీ జరగదు సార్, కొంచెం అవసరం. మళ్ళా వస్తాను కలుగు కదా. డ్రైవర్ నువ్వు, దొంగ నేను. స్వామి షాడు అందరూ మహేష్ బాబులు అయిపోదామన్నా. అది నాకేం చేసి ఉండదు, అదే చేస్తాం. హరి, నువ్వు ఉంటావు కదా? నేను ఉన్నాను కదా. நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதமும் சூப்பராகவே இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மிருனாள் தாக்கூருக்கு ஒரு நல்ல ஒரு லீட் ரோலில் இருக்குன்னு தோணுது. அவங்க நல்லாவே ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குன்னு தோணுது. ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஹோப் இது வந்து நல்லாவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டோரி வந்து அவங்க லைட்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி அந்த எடிட்டிங் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. முக்கியமாக அந்த கட் பண்ணிவிட்டு அந்த பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து சூப்பராகவே இருந்தது. அந்த மேட்ச் கட்ஸ் பண்ண விதம்ன்றது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லுவோம். ரெண்டாவது அவங்களுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக்கும் சரி, இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் சரி, ஆத்விசேஷ் வந்து நல்லாவே அதை காமிச்சிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் இப்போ இருக்கிற அந்த ப்ரெசண்ட்டுக்கும் தாடி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கார், தாடியோட சூப்பராக இருக்காருன்னே சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆதிசேஷோட நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுவும் அது ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரி ரிவீல் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரெய்லரை பார்த்து நம்ம மக்களை கிராஸ் பண்ணணுன்னா அந்த ட்ரெய்லர் கட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ட்ரெய்லர் கட் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ட்ரெய்லர் எடிட் பண்ணாங்க டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரான ஒரு மேட்ச் கட்ஸ், அந்த இன்டென்ஸை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து எக்கச்சக்கமான கேஸ்டிங்லாம் இருக்குது. பிரகாஷ் ராஜ்,
அப்புறம் சுனில் தான் நான் எதிரே பார்க்கல, திடீர்னு ஒரு கேமியோ மெய்தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டக்காட் மூவியும் April 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்ஐகேவும் அப்புறம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம் எத்தனை படம் April 10 அன்றைக்கி வரப்போகுதுன்றது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயிலர் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ் ட்ரெய்லர் வந்துருச்சா இல்லையான்றது தெரியல. சப்போஸ் தமிழ் ட்ரெய்லர் வந்ததுன்னா நான் அதையும் கூடிய சீக்கிரம் நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ until then catch you guys on the next video. Bye.